இந்தியா சத்திரமாக இருக்கு. பல நாடுகள்ல இருந்து வந்தவங்க தங்கி இருக்கிறாங்கல்ல. அந்த நீதிபதி என்பவர் நீதிபதி ஸ்தானத்துல போய் உட்கார்ந்துட்டாரு அப்படின்றதுனாலயே அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேச முடியுமா? அவருடைய சொந்த கருத்தெல்லாம் இதுல மீது உயிர் மீது அக்கறை உள்ள நாடு, உயிரை நேசிக்கக்கூடிய ஜீவ காருண்யம் அப்படின்றது அதற்கு பேர் போன நாடு. இது சத்திரம் கிடையாதுன்றது, இங்க 140 கோடி பேர் நாங்க அவதிப்படுறோன்றது, அப்புறம் நீ வேற எவன் நாட்டிலேயாவது போய் நீ கேளு, இங்க கேட்காத அப்படின்றது, இது எல்லாமே அவரு எல்லை மீறிய வளம் வந்து அறிவு வளமாக மாறுவதற்கு அரசு சில திட்டங்களை மட்டும் நடைமுறைப்படுத்திட்டா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மூளைகளையுமே ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு, வெல்லக்கூடிய அளவிற்கு அந்த திறமை இருக்கு. அதற்கான அசெட் நம்மகிட்ட இருக்கு. இலங்கை தமிழரான சுபாஸ்கர் தண்டனை காலம் முடிவடைஞ்சதும் அவர் வந்து சொந்த நாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் வந்து முன்னாடியே சொல்லி இருந்தது. அந்த தண்டனை காலம் முடிவடைஞ்சிருச்சு. ஆனா வந்து இலங்கைக்கு சென்றா தன் உயிருக்கு ஆபத்து இருக்கு, அதனால என்னை வந்து இந்தியாவிலே தங்குறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி சுபாஸ்கரன் உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு தாக்கல் செஞ்சாரு. அந்த வழக்கை விசாரிச்ச உச்சநீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, இது வந்து சத்திரம் கிடையாது, எல்லாரும் வந்து தங்குறதுக்கு சத்திரம் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த கேஸுக்கு என்ன சொல்லணுமோ அது தொடர்பான விஷயங்களை மட்டும்தான் சொல்லியிருக்கணும். ஆனால் அவங்களுடைய எல்லையை மீறி, அதாவது இந்த கேஸோட தொடர்பு இல்லாத விஷயங்களையும் அவங்க வந்து பொதுமைப்படுத்தி பேசியிருக்கிறாங்க. முதல் பாயிண்ட், இந்தியா வந்து ஒரு சத்திரம் இல்லை அப்படின்றாங்க. ஏயா ஒருத்தர் வந்து இங்க தங்குறதுக்கு கேட்கிறாரு, மனு கொடுத்துருக்கிறாரு. ஆக்சுவலா கெஞ்சி தான் கேட்கிறாரு. அதுவுமே கூட அவரு இந்திய குடி உரிமை கேட்கல, இந்தியாவில் தங்கிக்கிறதுக்கு, தற்காலிகமா தங்கிக்கிறதுக்கான ஒரு அனுமதியை கேட்கிறாரு. இப்ப இந்தியாவை பொறுத்த மட்டும் இல்ல, இந்தியா ஒரு மக்கள் மீது, உயிர் மீது அக்கறை உள்ள நாடு, உயிரை நேசிக்கக்கூடிய ஜீவ காருண்யம் அப்படின்றது அதற்கு பேர் போன நாடு நம்ம நாடு. பல நாடுகள்ல இருந்து அகதிகளாக இந்தியாவில் வந்து இங்க தங்கி இருக்கிறாங்க, அகதிகளா தங்கி இருக்கிறாங்க. அதுல கணிசமான பேருக்கு இந்திய குடியுரிமையுமே இந்தியா கொடுத்துக்கிட்டு இருக்கு. இது இந்தியாவினுடைய சிறப்புத்தன்மை, அது மனிதர்களை நேசிக்கக்கூடிய இந்திய பண்பாடு. இப்போ இந்த பண்பாடு ஒரு பக்கம் இருக்க, இந்த நீதிமன்றத்துல, உச்ச நீதிமன்றத்துல அதுவும் அவர் இந்தியா ஒரு சத்திரம் இல்லை அப்படின்னு சொன்னது அவருடைய அவர் வகிக்கக்கூடிய அந்த பதவிக்கும் இந்த கேஸுக்கும், இந்த சுபாஸ்கரன் என்ன கேஸுக்கு போனாரோ அந்த கேஸுக்கும் பொருத்தம் இல்லாததா இருக்குது. இந்தியா சத்திரமாக இருக்கு, பல நாடுகள்ல இருந்து வந்தவங்க தங்கி இருக்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட கேஸ்ல இந்த நபர் தங்குறதுக்கு அவருக்கு அருகதை இல்லை அப்படின்னா அதைத்தான் அட்ரஸ் பண்ணியிருக்கணுமே தவிர, இந்தியா சத்திரம் இல்லைன்னு பொதுவாக பொதுமைப்படுத்தி பேசுறதற்கான உரிமை, அதற்கான தார்மீக உரிமை அவருக்கு இல்லைன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ரெண்டாவது பாயிண்ட் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏற்கனவே இந்தியாவில் 140 கோடி பேர் நாங்கள் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றாரு. ஒருத்த வந்து நான் இங்க தங்கிக்கட்டுமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நீ சம்பந்தமே இல்லாம நாங்க ஏற்கனவே 140 கோடி பேர் இருக்கிறோம், அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், இதுல இன்னொருத்தனை வந்து எப்படி நாங்க அனுமதி கொடுக்க முடியும், தங்க விட முடியும் அப்படின்னு கேட்கறது எவ்வளவு பொருத்தம் இல்லாத விஷயமா இருக்கு. நீங்க பாத்தீங்களா, மக்கள் தொகை அதிகமா இருக்குதுங்க, அதிகரிச்சுக்கிட்டே போகிறன்றது இந்த ஒருத்தனை ஆட் பண்ண உடனே அதிகமாயிருமா? 140 கோடி + 1 அப்படின்றது என்ன பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்த போகுது? அது ஒரு பக்கம் இருக்கு, நம்ம அந்த பாயிண்ட்டுக்குள்ளேயே போகல. ஆனா இவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்கள் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றதுக்கு இவருக்கு எந்த அடிப்படையில் சொல்றாரு? எத்தனை பேர் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம்? இந்த ஜனத்தொகை பெருக்கம் அப்படின்றது 140 கோடி அப்படின்றது இது எந்த விதத்துல இந்தியாவினுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்திருக்கு? அது இன்றைய சூழ்நிலையில ஏஐ பத்தி பேசுறோம், ஒவ்வொருத்தருமே மூளையோடு பிறக்கிறோம், திறமையோடு பிறக்கிறோம். அப்போ 140 கோடி பேர் இருக்கிறோம் அப்படின்னா அவ்வளவு சொத்து இருக்குது. இந்தியாவினுடைய சொத்தே இன்றைக்கு வந்து ஹியூமன் ரிசோர்சஸ் தான், மனித வளம். இன்னைக்கு பாருங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே இப்போ குழந்தைகளை பெத்துக்கிறதுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. எவ்வளவோ பணம், பொருள், பரிசு, அது இதுன்னு சொல்லி ஊக்குவிக்குது அரசே.
குழந்தைங்களை பெற்றுக்கங்கன்ட்டு. இப்போ நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. இந்தியாவில் இவ்வளோ பேர் இருக்கிறோம் அப்படின்னா இது வந்து இட் இஸ் அ வெல்த், ஹியூமன் ரிசோர்ஸ். இதை நாங்கள் அவதிப்படுறோம் அப்படின்றது ஒரு பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது அவர் சொல்கிறது சரியாக இருக்கலாம். அது ஒரு கோணத்தில் பார்க்கும்போது. இன்னொரு கோணத்தில் பார்க்கும்போது இந்தியா வளர்ச்சி அடைந்து வர்றதுக்கு இந்த ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கு. நீ பாருங்க, இந்த இவ்வளவு பேர் இருக்கிறதுனால தான் இவ்வளவு மூளை வளம் இருக்கிறதுனால இந்த மூளை வளம் வந்து அறிவு வளமாக மாறுவதற்கு அரசு சில திட்டங்களை மட்டும் நடைமுறைப்படுத்திட்டா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மூளைகளையுமே ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு, வெல்லக்கூடிய அளவிற்கு அந்த திறமை இருக்கு. அதற்கான அசெட் நம்மகிட்ட இருக்கு. இப்போ அதனால அவருடைய தனிப்பட்ட கருத்தை இதுல வந்து புகுத்தி, இந்த கேஸ்ல புகுத்தி இருக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. ஏன்னா இதவே பல்வேறு கோணங்கள்ல நம்ம பார்க்க முடியும். இந்த அவதிப்படுற விஷயத்தவே ஒரு அசட்டாகவும் நம்ம பார்க்க முடியும். இது ரெண்டாவது அவர் சொன்ன பாயிண்ட். மூன்றாவது அவர் என்ன சொல்றாரு, என்கிட்ட வந்து உதவி கேட்டு ஒருத்தர் வர்றாருன்னா நான் கொடுக்குறேன், கொடுக்கல அப்படின்னு தான் சொல்ல முடியும். நீ அவன்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்றதுக்கு இவருக்கு என்ன அருகதை இருக்கு? இந்தியாவில் தங்குறதுக்கு அனுமதி கேட்குறாரு அப்படின்னா உனக்கு உன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, உன் நாட்டில் இருக்குது அப்படின்னா நீ வேற ஏதாவது ஒரு நாட்டுக்கு போ, இங்கே வராத அப்படின்னு சொல்றதுக்கு இவருக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குதுன்னு தெரியல. அவர் அதிகபட்சமா போனா என்ன சொல்லலாம், இங்க தங்க முடியாது அப்படின்றத சொல்லலாம். நீ வேற நாட்டில் போய் கேளு அப்படின்னு இவர் எதுக்கு சொல்றாரு? அவன் கேட்கறான், கேட்காம போறான், அது அவனுடைய பிரச்சனை. மெயினா கேட்கறது இங்க தங்குறதுக்கு தான். அந்த அளவுல தான் அவங்க நிறுத்தணும். ஃபேமிலி கூட இங்க இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி. அந்த குடும்பமும் இங்க இருக்குது, பிள்ளை குட்டி எல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க, மனைவி இங்கே தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவர் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த கேஸ்ல தண்டிக்கப்பட்டாரு அப்படின்றதுனால அவரை திரும்ப நாட்டுக்கு போக சொல்றாங்க. அந்த லீகல் இஷ்யூக்குள்ள நம்ம போகல. ஆனா இந்த கோர்ட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குது பாத்தியா, அது கோர்ட்டில் அந்த நீதிபதி என்பவர் நீதிபதி ஸ்தானத்துல போய் உட்கார்ந்துட்டாரு அப்படின்றதுனாலயே அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேச முடியுமா? அவருடைய சொந்த கருத்தெல்லாம் இதுல திணிக்க முடியுமா? இப்ப பாருங்க, இந்த கேஸ்ல அவர் சொன்னதுல கடைசியாக சொல்றாரு சட்டப்பிரிவு 19, அதாவது ஆர்டிகிள் 19, அதுபடி இந்தியாவில் தங்குவதற்கு, வாழ்வதற்கு இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கு அப்படின்றத சொல்லி, அதனால நீங்க வந்து இலங்கை பிரஜைப்பா, இங்க தங்க முடியாது அப்படின்றத சொல்றாரு. அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிடுறாரு. இது ஒண்ணுதான் அவரு சட்டத்திற்கு உட்பட்டு ஒரு நீதிபதியாக இருந்து அவர் படித்த படிப்பு, அவருடைய திறமை, இதெல்லாத்தையும் பயன்படுத்தி இந்த கேஸுக்கு உள்ள மெரிட் டிமெரிட்டை ஆராய்ந்து பார்த்து அது சொன்ன தீர்ப்பு. அந்த ஒரு வரி தான். இந்த இதை சொல்லிட்டு போறதை விட்டுவிட்டு மற்றது எல்லாமே அவருடைய சொந்த கருத்தா இருக்கு. இது சத்திரம் கிடையாதுன்றது, இங்க 140 கோடி பேர் நாங்கள் அவதிப்படுறோன்றது, அப்புறம் நீ வேற எவன் நாட்டிலேயாவது போய் நீ கேளு, இங்கே கேட்காத அப்படின்றது, இது எல்லாமே அவர் எல்லை மீறிய செயல். அதாவது வெரி inappropriate டு திஸ் பர்டிகுலர் கேஸ். இந்த கேஸை பொறுத்த மட்டும் இந்த இதோடு தொடர்பற்ற, சம்பந்தம் இல்லாத பொதுவான தனிப்பட்ட அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அடுத்த கேஸ் பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் வந்து அமலாக்கத்துறை வந்து